வணக்கம், நான் உங்கள் கௌதமன். இது உங்கள் கௌதம் கஃபே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்றைக்கி கௌதம் கஃபேல நம்ம என்னென்ன ப்ராடக்டெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், ப்ளஸ் நம்ம ஏன் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம், ஏன் இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வேலைவாய்ப்பு இல்லைன்னு இருக்கோம். ஆனால் சுயதொழில் செஞ்சால் பெரிய லாபம் கிடைக்குன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரான்சிசி அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கோம். அது ஃப்ரான்சிசி ஏன் போகக்கூடாது, போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை முதல் சொல்ல போகிறோம். ஃப்ரான்சிசி அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தா அவங்க கடை செட்டப் எல்லாமே வச்சுருவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்தா மினிமம் 2.5 லட்சம் கொடுத்தா தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸிங்கிறது இன்றைக்கி தருவாங்க. ஆனால் நம்ம கௌதம் கஃபேல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் எப்படி சொல்கிறது, ஃப்ரான்ச்சைஸிங்கிறது லாபமும் வரும் நஷ்டமும் வரும். இன்றைக்கி டர்படி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படியோ போயிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஏன் ஃப்ரான்ச்சைஸியாக தரல, நம்ம ஏன் ஓன் பிராண்டு அவங்களோட நேம்லையே அவங்களோட, அதாவது நம்ம தொழில் கற்றுக் கொடுத்துருவோம். கடை வைக்கிறதோ வைக்காததோ உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் கடை வச்சா உங்களுக்கான லைஃப் லாங் சப்போர்ட்டு நம்ம கௌதம் கஃபேலேருந்து வரும். ஓகேவா? இதுதான் ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஃப்ரான்ச்சைஸி இல்லாததுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதாவது சொந்தமாக வைக்கிறதுக்கும் அடுத்தவர்களை சார்ந்து வைக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நம்ம கௌதம் கஃபேல எடுத்தால் நம்ம கற்றுக்கிட்டா என்னென்ன சப்போர்ட் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு மிஷின் எங்கே வாங்கணும்னு தெரியாது, ஒன்று. அப்படி மிஷின் வாங்கினாலும் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, 2. 3வது, நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட்டு எங்கேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது, 3 ஆச்சா. 4வது, நம்ம ப்ராடக்ட் வாங்கி அதையும் மீறி ப்ராடக்ட் வாங்கினாலும் அது எந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும், அது எவ்வளோ நேரத்தில் எண்ணெய் ஹீட் ஆகணும், எத்தனை நாளுக்கு ஒருக்கு எண்ணெய் மாற்றணும், எப்படிலாம் அதை பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இப்போ நம்ம கௌதம் கஃபேல இந்த 4 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோமோஸ் சொல்லித்தரப்போகிறோம், பீஸா, பர்கரு, சாண்ட்விட்ஜு, ஐஸ்கிரீம், ஃபலூடா, மோமோஸ், இது எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபலூடாவில் எப்படி எந்த மாதிரி ஐஸ்கிரீம் போடணும், அது நம்ம எப்படி நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ன மூவிங் அதிகமாக இருக்குது அந்த ஐஸ்கிரீம் பயன்படுத்தி நம்ம எப்படியோ ஃபலூடா போடணும், ஃபலூடாவில் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடணும், அதை எப்படி சரியான முறையில் கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஃப்ரான்ச்சைஸி கிடையாது. ஃப்ரான்ச்சைஸிக்கு நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் என் கையில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைனிங்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு கூட கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? உங்களுக்கு பொருள் வாங்கணும்னா உங்களையே கூட்டிகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் கடை மாதிரி வச்சாலும் அதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கணும், பெயிண்டிங் எப்படி இருக்கணும், உள்ள இன்டீரியர் என்னென்னலாம் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு காட்டு மாடல் ஒரு தள்ளுவண்டியில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான மெத்தேட் எப்படி, அதுக்கான வண்டி எங்கே வாங்கணும், அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது எவ்வளோ ஆகும், எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட்டும் நம்ம இருக்கும். அதுவும் இல்லாமல் கௌதம் கஃபேல கஃபேனா வெறும் கஃபே ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம கஃபே ட்ரைனிங்கும் தாண்டி ஒரு விஷயத்த செய்ய போகிறோம். அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கான அமௌண்ட்டை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய பானிபூரிங்கில் ஒரு 10 வகையான ஃப்ளேவர் கஃபே ட்ரைனிங் யார் வந்தாலும் சரி அந்த ட்ரைனிங் நமக்கு பானிபூரி ட்ரைனிங் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போகிறோம். பானிபூரி ட்ரைனிங்க்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட் வாங்க போகிறது கிடையாது. ப்ளஸ் இந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அதையும் சேர்த்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதாவது நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு நபர் ஏதாவது கஃபேல அவருக்கு வருமானம் வரல அப்படின்னா அவரு வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பாரு. சப்போஸ் நம்ம கஃபே வைக்கிறோம், நமக்கு சரியா ரன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அடுத்தது எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதான ஒரு வழிதான் அந்த பானிபூரி மட்டும் இல்லைங்க, தட்டுவடை செட்டு, ஜாம் பண்ணு, பட்டர் ஜாம் பண்ணு, குலோப் ஜாம் பண்ணு, சாக்லேட் பண்ணு, இது எல்லாமே சொல்லித்தர போகிறோம். சேலம் தட்டுவடை செட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. அப்போது அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒன்று இந்த கஃபேலேருந்து நம்ம ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துடலாம், அதையும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் அதில் போய்க்கலாம்.
அதுக்கும் முடியல அப்படின்னா நம்ம கௌதம் கஃபேல லைஃப் லாங் சப்போர்ட் சொல்லிருக்கோம் இல்லையா, நம்ம கௌதம் கஃபேல அடுத்தடுத்தது என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதனோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக நம்ம கௌதம் கஃபேல ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த நபருக்கு உறுதியாக நாங்கள் தருவோம். நம்ம அடுத்தது என்ன மிஷின் வாங்க போகிறோம், அதை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம ட்ரைனிங் வரக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ, இந்த மாதிரி ஒரு கஃபே ட்ரைனிங்கோ, இந்த மாதிரி ஒரு ஃபுல் லைஃப் லாங் சப்போர்ட்டு யாராலையும் கொடுக்க முடியாது. அடித்து சொல்கிறேன், கௌதம் கஃபேல மட்டும்தான் கிடைக்கும். நம்பி வாங்க. கண்டிப்பாக உங்களோட உழைப்பு, உங்களோட நம்பிக்கை, கண்டிப்பாக உங்களோட காசு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். உங்களோட உழைப்பை யாராலையும் திருட முடியாது. அதுக்கு கௌதம் கஃபே முழு உத்தரவாதம் நாங்கள் தரோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா லைஃப்பில் முழு முயற்சியாக இறங்கி நின்று கடைசி வரைக்கும் நின்று நம்ம ஒன்றா ஜெயிப்போம். உறுதியாக நிற்போம். என்றைக்கும் வெல்வோம். எப்போதும் நிச்சயம் வெல்வதை நோக்கியே நம் இலக்கு பயணிக்கட்டும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை போல இலக்கு ஒன்றுதான் நம் லட்சியமாக இருக்கட்டும். உறுதியாக நிற்போம்.